தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட்டுடைய அப்டேட் ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேருந்துகளில் வந்திருக்கக்கூடிய சில அதிரடி மாற்றங்களை தான் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பஸ் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது. எல்லாராலையும் வந்து 2 வீலர்லேயோ இல்லை வந்து 4 வீலர்லேயோ போக முடியாது. அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நடுத்தர வர்க்கத்துக்கு மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் அவசியமாக இருந்துட்டு இருக்கு. அதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக ஒரு ஆட்சி மாறினாவே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ்லாம் வரும். அதை பற்றி நம்ம வந்து என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதில் பேருந்துகளில் சில அதிரடி மாற்றங்கள் வந்திருக்குது. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் வந்து எல்லாருக்குமே வந்து பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்துருந்தாங்க. அந்த இலவச பேருந்தை இந்த தடவையும் வந்து கண்டினியூ பண்ணுறதாக அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய வரவேற்கக்கூடிய விஷயம்தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு ஆட்சி காலத்தில் வரக்கூடிய விஷயம் அடுத்த ஆட்சி காலத்தில் வந்து என்ன ஆயிரும்னா மாறிடும், கட்டாயிரும், ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்துருவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெண்களுக்கு கடந்த ஆட்சியில் ஃப்ரீ பஸ் கிடச்சிச்சா அதே ஃப்ரீ பஸ்ஸை நம்ம இந்த தடவை கொடுக்கலான்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரும் வரவேற்கக்கூடிய விஷயம். இதனால பெண்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பலன் அடைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கடந்த ஆட்சியிலே சொன்னாங்க பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் கிடச்சனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து டெய்லி ஸ்கூலுக்கு போகக்கூடிய இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பெண்களும் மாணவ மாணவிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பேருந்துகளை வந்து யூஸ் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்குது. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து மெட்ரிகுலேஷன்லாம் படிக்க முடியாதவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க எல்லாருமே பக்கத்தால் இருந்து தான் வரணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஊர் இருக்குன்னா அங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்குன்னா அந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் பக்கத்தால் இருக்கக்கூடிய எல்லா இடத்துல இருந்துமே ஆட்கள் வருவாங்க. அதனால கவர்மெண்ட் ஸ்கூல் 1-2 இருந்தாலும் சரி அதில் ஆட்கள் எல்லா பக்கம் இருந்து வர்றதுக்காகவே வந்து பஸ்ஸை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ டெய்லி வந்து பஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பஸ் பாஸ் எடுக்காமல் பஸ்ஸுக்கு வந்து காசு கட்டாமல் வர்றது அவங்களுக்கு பெரிய ஒரு பலனாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தனால இந்த தடவையும் அவர்களுக்கு அது கண்டினியூ ஆகுது. அவர்களுக்கு எப்படி வந்து பள்ளிக்கூடத்தில் இருக்கவங்களுக்கும் கல்லூரியில் படிக்கக்கூடியவர்களுக்கும் இது வந்து அவசியமோ அதே மாதிரி தினமும் வேலைக்கு போகிற பெண்களுக்கும் இது ரொம்ப பலனுள்ளதாக இருந்துச்சு. அதே சமயத்தில் நான் வேலைக்கும் போகல படிக்கவும் போகல சும்மா இருக்கிறேன், மாதத்துக்கு ஒரு தடவை ஏதோ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வருவேன்னா அப்போவும் நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படிதான் இருந்துச்சு. பெண்களாக இருந்துட்டாவே போதும், நீங்கள் என்ன பண்ணிடணும் அதில் வந்து இலவசமாக போய்க்கலான்னு இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு படி மேலே போய் அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் மட்டும் லோக்கல் பஸ்ஸில் மட்டும் வந்து இலவசம் இல்லை. அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா ஸ்டேட்டுக்கு போகிறத கூட நீங்கள் என்ன பண்ணலாம் பெண்கள் எல்லாருக்கும் இலவசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சி வந்து கொண்டு வராங்க. இது இன்னும் வரவேற்பை பெறுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பெண்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து பேருந்துகளை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது பெரிய லாபத்தை பெண்களுக்கு தரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம சொல்லியிருக்கோம்ல அது இப்போ அமலுக்கு வந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு லோக்கல் பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறது வந்து அமலுக்கு வந்துருச்சு. அது அப்படியே நடந்துட்டுருக்கு. அதே சமயத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பஸ்லேயுமே ஃப்ரீ அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து சொல்லப்படலை. அது வந்து ஏற்கனவே அறிவிப்பு வந்துருச்சு. அறிவிப்பு வந்தாலும் சரி இன்னும் வந்து நடைமுறைக்கு வந்த மாதிரி தெரியவில்லை. அது வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்துருவாங்க. எப்பயுமே ஒரு நடைமுறைக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னா ஒரு சிறப்பான ஒரு நாளில் தான் கொண்டு வருவாங்க. ஏதாவது ஒரு மகளிர் தினத்தன்றோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாளை குறி வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து கொண்டு வருவாங்க. அப்படி வந்து என்ன பண்ணுவாங்க ஒட்டுமொத்த எல்லா பஸ்லேயுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி வரும். அப்படி வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் ஊர்களுக்கும் போய்க்க முடியும். அதே சமயத்தில் இதெல்லாம் இல்லாமல் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பஸ்ஸில் அப்படிங்கக்கூடிய சில பிரச்சனைகள் வந்துட்டு இருந்துச்சு. அதனால அவங்களுக்காக பேனிக் பட்டன் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த பேனிக் பட்டன் இருக்கு பாருங்க, ஸ்மார்ட் பேனிக் பட்டன். அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எப்படி வந்து ட்ரெயினில் வந்து கவுத்து பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்களோ அது மூலமாக அவசரத்துக்கு ஏதாவது இழுத்தோம்னா உடனே அங்கேருந்து டிடிஆர் வருவாங்க. ஏதாவது திருட்டு போயிடுச்சு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா கூட என்ன பண்ணுவாங்க அது தீர விசாரித்து அதுக்கு வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. அதே மாதிரி பஸ்ஸுக்குள்ளே வந்து ஸ்மார்ட் பேனிக் பட்டன் வச்சுட்டாங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம், ஏதோ ஒரு பாதுகாப்பு இல்லாமல் நடக்குது. அதுவும் பெண் பிள்ளைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட நம்ம வந்து பஸ்ஸில் நைட் நேரம் வந்துட்டு இருந்தாங்க. அங்கே பஸ்ஸில் கூட்டம் இல்லை. அப்போ வந்து பஸ்ஸில் இருக்கக்கூடிய ஆட்களே டிரைவர்கள் கண்டக்டருக்கு அவங்களே என்ன பண்ணிட்டாங்க வேற யாரோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை பஸ்ஸுக்குள்ளே விட்டு பெண்களுக்கு வந்து தொந்தரவு கொடுத்தாங்கல்ல நம்ம பார்த்தோம்ல. அந்த மாதிரி சமயத்தில் வந்து என்ன ஆகும்னா அதை ஆக்டிவேட் பண்ணும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த பஸ் எங்கே போகுது, அதுக்குள்ளே யார் இருக்கா, அடுத்து பக்கத்தால் என்ன போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, என்ன ஸ்டேஷன் வருது, என்ன பஸ் ஸ்டாப் வருது, இதையெல்லாம் பார்த்து டக்குன்னு என்ன பண்ணுவாங்களாமா நடவடிக்கை எடுத்து அவங்கள காப்பாற்றுவாங்களாமா. அதனால அந்த ஸ்மார்ட் பேனிக் பட்டன் வந்து பெண்களுக்காகவே பஸ்ஸில் வந்து பொருத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இதையும் நடைமுறைக்கு கொண்டு வராங்க. இது ரொம்பவே ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமாக மாறி இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
இது மட்டும் கிடையாது, இதே மாதிரி ஆப் எல்லாம் கொண்டு வராங்களாமா. ஆப் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், ஆனால் பெருசாக அதை வந்து ஆக்டிவ் பண்ணி யாருமே வந்து பண்ணவே இல்லை, பார்க்கவே இல்லை, கவனிக்கவே இல்லை. அதை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த தடவை வந்து நம்ம ஆப் கொண்டு வந்து ஆப் மூலமாக பெண்கள் இப்போ 2 வீலரில் வராங்க. எல்லாருமே பஸ்ஸில் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. 2 வீலர் இருக்குது, நம்ம 2 வீலரில் போகலான்னு போயிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேலைக்கு போயிட்டு திருப்பி வராங்கன்னா நடுவில் ரோடு எப்படி இருக்கும், ஒரு காடு பகுதியில் தான் வந்துட்டு இருக்காங்க. கடந்து எல்லா இடத்துலையுமே வந்து கடகண்ணி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ அவுட் ஆஃப் த சிட்டியும் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியிலாம் வந்துட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவங்க என்ன பண்ணணும்னா, இப்படி ஒரு ஆப் கொண்டு வந்து அந்த ஆப் மூலமாக வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஃபோன்லேயே வந்து ஒரு பட்டன் அமுத்தினா போதும், ஒரு ஷார்ட்கட் அமுத்தினாவே போதும், உடனே வந்து அப்படியே வந்து கவர்மெண்ட்டோட கனெக்ட் ஆகி உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, நடவடிக்கை எடுக்கிற மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆப் ஃபெசிலிட்டியுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக பெண்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, வேலுநாச்சியார் படைன்னு ஒன்று சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அது எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது மூலமாக பெண்களுக்கு பாதுகாப்பிற்காக ஒரு 500 பேர்த்த வந்து என்ன பண்ணுறாங்க, அமைக்க போகிறதாக சொல்கிறாங்க. அது இல்லாமல் மஃப்டியில் வருவாங்க பெண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க போலீஸை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. பார்க்குறக்கு நம்மள மாதிரி இருப்பாங்க. நார்மலாக சுடிதாரில், நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் வியரில், சேரீயில் அவங்க வருவாங்க. அவங்கள நம்ம கண்டுபிடிக்க முடியாது, இவங்க போலீஸ் தான், கவர்மெண்ட் ஆளுக்கு தான் கண்டுபிடிக்க முடியாது. ஆனாலும் பஸ் ஸ்டாண்ட் போடுற பகுதிகளெல்லாம் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படுதுங்கிறனால அங்கெல்லாம் வந்து ரோந்தில் வந்து பெண்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்காக வந்து இப்படி வராங்க. அப்போ பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரமாக போயிட்டு வர்றதுக்குங்கிறது ரொம்ப இலகுவாக இருக்கும். மொத்தத்தில் பெண்களுக்கு வந்து பஸ் இலவசம், பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் பேனிக் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, பெண்களுக்காக வந்து ஆப் வந்து கொடுத்துருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, பெண்களுக்காக வந்து படைகளை அறிவிச்சிருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பை நாங்கள் என்ன பண்ணுவோம், மேம்படுத்துவோம். பெண்களுக்கு இடையூறாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மதுக்கடைகள் முதல் கொண்டு தான். அதனால மதுக்கடைகளையுமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இடம் 2 இடம்லாம் கிடையாது, ஒரு 700 இடத்துக்கு மேலே வந்து 711 இடங்கள் வந்து க்ளோஸ் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நியூஸில் பார்க்குறோம். எதுக்காக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தால் ஸ்கூல் இருக்குது, பக்கத்தால் வந்து காலேஜ் இருக்குது, பக்கத்தால் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் கூடக்கூடிய இடம், பொதுமக்கள் கூடக்கூடிய இடம், குழந்தைகள் கூடக்கூடிய இடம். இந்த இடத்துலலாம் வந்து அவங்க இருந்துட்டு இருக்கும்போது பாரெல்லாம் இருந்தால் என்ன ஆகும், அங்கே வந்து இருக்கிறவங்க ஒரு நிம்மதியாக இருக்க முடியாதுங்கிறதுக்காக அதையெல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க. அப்படி பார்க்கும்போது மொத்தத்தில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, பெண்கள் பாதுகாப்பிற்காக நிறைய விஷயத்தை வந்து முன்னெடுக்க போவதாக சொல்லியிருக்காங்க. அதை செஞ்சிட்ருக்காங்க. பஸ்ஸை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு லோக்கல் பஸ் எல்லாமே உங்களுக்கு பழையபடி ஃப்ரீ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊர்களுக்கு போகக்கூடிய பஸ்ஸும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், ஃப்ரீ வந்து கிடைக்கும். ஊர்கள்னால் ஒரு ஊர் விட்டு ஒரு ஊருக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீயாகவே போய்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படிலாம் வந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் பஸ்ஸுக்கும் வெளியூர் போகக்கூடிய பஸ்ஸுக்குலாம் வித்தியாசம் இருக்குது. அப்போ அந்த பஸ்ஸு எல்லாமே என்ன ஆகுது, உங்களுக்கு ஃப்ரீலேயே வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகையை பற்றி வந்து அவங்க நிறைய தகவல்கள் வந்து அப்பப்போ வந்துட்டு இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஏற்கனவே வீடியோலாம் போட்டுட்டு தான் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்போ மகளிர் உரிமை தொகைக்கு நம்ம அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது, யார் அப்ளை பண்ணால் கிடைக்கும், யார் அப்ளை பண்ணால் கிடைக்காது, என்னென்ன செய்யணுங்கிறது நம்ம டீட்டெயிலாக நம்ம சேனல்லே போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து வாங்க.